பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், என் குழந்தை இப்படி வரணும், அப்படி வரணும், நான் என்னுடைய எதிர்காலம் அப்படி அமையணும், என் குழந்தைகள் மூலியமாக. அதாவது நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சாதிக்க முடியாத கனவு, என்னால் நிறைவேற முடியாத ஒரு லட்சியம், என்னால் அடைய முடியாத ஒரு இலக்கு, இவை யாவையும் என் குழந்தை அடைந்தே தீரணும், அந்த இடத்துக்கு என் குழந்தை எப்படியாவது வந்துடணும், நான் இந்த உலகத்தில் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினச்சேனோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, ஆனால் என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாள் வரை உங்க குழந்தை ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என்ன தெரியுமா? அந்த குழந்தையினுடைய கடைசி நாள் அல்லது உங்களுடைய கடைசி நாள் இதர் வரைக்கும் அந்த குழந்தை சொல்லக்கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய விஷயம்னு வச்சுக்கலாம். இதுவரைக்கும் எங்க அம்மா அப்பா சண்டை போட்டோ மூஞ்ச தூக்கியோ பேசாம இருந்தா நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற வாசனை. அடிச்சு உருண்டுக்கங்க, முடிஞ்சா வெட்டிக்கங்க. ஆனால் அது எங்கே நடக்கணும்? குழந்தைகள் இல்லாத பொழுது நடக்கணும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுடைய எந்த மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாதார நெருக்கடியால் உங்களுக்குள்ளாக எந்த மனத்தாங்கல்கள் இருந்தாலும் சரி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளின் முன்பாக முகம் வாடி இருப்பதோ, அவர்கள் முன்னாக தயவு செய்து ஒருவரை ஒருவர் மதிப்பு குறைவாக பேசுவதோ, இதை எதையுமே வைக்காதீங்க. இந்த ஒரு பண்பை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும், அந்த குழந்தை உங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் உங்களை மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கும்.